எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? பிரிச்சு படிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற உத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சார், என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி. இதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே? யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லைங்க. மருதுவோட வைஃப் வத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான். சாரி சார். இத நான் ஏத்துக்கலனா பேங்க் சட்டத்திட்டப்படி என் வேலை மட்டும்தான் போகும். ஏத்துக்கிட்டேனா என் மானமே போயிடும். ஐ ரிசைன் மை ஜாப். உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? மாணிக்கம், செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்தியத்தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்? செலவழிக்கிறேன். முட்டைய உடைச்சாத்தான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும். தெரியாதனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. அவளுக்கு 2 புள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி. நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாதான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவான். எப்படி நம்ம டெக்னிக்? சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி, என்ன இட்லி. ஏமாப்ல, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? இத பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்க. நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமா இல்ல? நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல் இருக்க. நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு. நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறன்னா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போக. என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து. இல்ல அவ அம்மா ஆயிடுவா, நீ ஆன்டி ஆயிடுவ. சீக்கிரமா பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. நான் எதுக்கு பொட்டி எடுத்துட்டு புறப்படணும்? அவளை அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். என்னைக்கும் இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்படி ஏன் விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனாலதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயே வந்த? அது ஏன் கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டாடி கிட்ட போய், எனக்கு இந்த ஆண்டிய பிடிக்கல, மம்மிய கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா?
எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா. ஆண்டிய வெளியே அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வாசி உங்க அப்பா மாதிரி உலகம் புத்தி இருக்கும். வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன். வாங்க மாப்பிள, கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்றான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான்? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்த பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கைய மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவனாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இத பார், இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது.